விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஸ்ராணனபத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அகம் பிரபத்யே. பஞ்சாங்கம், பஞ்ச அங்கம் இல்லையா, 5 அங்கங்களை கொண்டது. திதி, வார, நக்ஷத்திர, யோக, கரண. நமக்கு திதி அப்படின்னா நமக்கு தெரியும். இப்ப அமாவாசைக்கு அடுத்த நாளை நம்ம வளர்பிறை பிரதமை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த நாள வளர்பிறை திதியை அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே போனோம்னா 14வது திதி வளர்பிறை சதுர்தசி அப்படின்னு சொல்லுவோம், 14வது நாள். அப்புறம் 15வது திதியை பௌர்ணமின்னு சொல்லிடுவோம். அப்புறம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தேய்பிறை பிரதமை, அதுக்கு அடுத்த நாள் தேய்பிறை திதியை. அப்படியே போனா தேய்பிரையில ஒரு 14வது திதியை தேய்பிறை சதுர்தசின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த திதிய அமாவாசைன்னு சொல்லிடுவோம். இது இந்த திதி அப்படிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம். அதாவது எவ்வளவு பாகை கலை சந்திரன் சூரியனிடம் இருந்து தள்ளி இருக்கிறாரோ அதை தான் நம்ம திதின்னு சொல்றோம் இல்லையா. அதுல கணிதத்துல ஒரு திதி அப்படிங்கிறது 12 பாகைகளா பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க கோச்சாரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 8-10 நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 8-16க்காக ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் போட்டு வச்சிருக்கேன். அதை ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்ப இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற எழுத்துக்கள் தெளிவா தெரியுதா? தெளிவா. இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன், 20 டிசம்பர் அதாவது இன்றைக்கு மாலை இப்போ ஒரு 8:16 PM கோச்சாரத்துல பாருங்க, சூரிய பகவான் 4 பாகை 4 கலை 17 விகலையில தனுசுல இருக்கிறார். சந்திர பகவான் 10 பாகை 45 கலை 43 விகலையில தனுசுல இருக்கிறார். இப்ப சந்திரன் கம்மி பாகையில இருக்கிறாரா, சூரியன் கம்மி பாகையில இருக்கிறாரா? சூரியனை காட்டிலும் சந்திரன் அதிக பாகையில இருந்தால் நம்ம என்ன பண்றோம், முதல்ல சந்திரனோட பாகை என்னன்னு பாக்குறோம். சூரியன்ல இருந்து அவர் எவ்வளவு தூரம் போயிருக்காருன்னு பாக்குறோம். இப்ப தனுசுலயே இருக்கிறாரு. இப்ப சூரியன் 4 பாகை 45 கலை ஒரு 43 விகலையில இருக்கிறார். சந்திரன் அதே ராசியில 10 பாகை 45 கலை 17 விகலையில இருக்கிறார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 பாகை கொஞ்சம் விகலைகள் தான் தாண்டி இருக்கு. இப்ப நம்ம சந்திரன் பாகையும் சூரியன் பாகையும் கழிச்சோம்னா 10, 45, 17 மைனஸ் 4, 45, 43 போட்டா 6 பாகை 0 கலை 26 விகலை. இப்ப நம்ம ஒரு திதிய 12 பாகைகளா சொல்றோம் இல்லையா. அப்ப ஒரு திதினா அப்ப சந்திர பகவான் சூரிய பகவான்ல இருந்து 12 கூட தாண்டல இல்லையா. இப்ப நேத்திக்குதான் அமாவாசை ஆயிருக்கு. அப்ப அமாவாசைக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லிட்டோம், வளர்பிறைன்னு சொல்லிட்டோம். அப்ப வளர்பிறை திதியில இருக்கிறோம், 12 பாகை கூட தாண்டல. அதனால வளர்பிறை திதியில முதலாவது திதி. அப்ப வளர்பிறை பிரதமைன்னு சொல்லணும் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுல ஈஸியா அந்த கரணத்தை கூட நம்ம கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா. நம்ம என்ன பண்றோம், அமாவாசைக்கு அடுத்த இருக்கக்கூடிய வளர்பிறை பிரதமைய இந்த 12 பாகைகளை 2 6 பாகைகளா பிரிச்சுக்கணும். முதல் 6, இரண்டாவது 6. இப்ப இது பாருங்க 6. இப்ப ஜஸ்ட் கிம்ஸ்து குணம் கரணத்தை தாண்டி பவ கரணத்துக்குள்ள நுழையிருக்கு. இப்ப கரணம் நீங்க ஆப்ல பாத்தீங்கன்னா பவ கரணமா இருக்கும். அப்புறம் பவத்திலிருந்து அப்படியே ஒரு பத்திரை வரைக்கும் 7 கரணங்கள் வரும், அப்படியே ரிப்பீட் ஆகும். தேய்பிற பூரா ரிப்பீட் ஆகி கடைசியில சகுனி சதுஷ்பாதம் நாகவத்தோட முடியும். திரும்ப இங்க கிம்ஸ்தகுணம் வளர்பிறை பிரதமையில முதல் 6ல வரும். சோ நம்ம இந்த திதிகள் இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். அடுத்தது திதிக்கு அப்புறம் வாரம்னா நமக்கு தெரியும், கிழமை தெரியும். அது ரொம்ப எளிமையான விஷயம் தான். அதுக்கப்புறம் நம்ம திதி, வார, நட்சத்திரம் 28 நட்சத்திரம் இருக்கு. ஜோதிட கணிதத்தை எளிமைப்படுத்துவதற்காக
நம்ம என்ன பண்ணிட்டோம், 27 நட்சத்திரங்களா வைத்திருக்கிறோம். அதுல என்ன பண்ணிட்டோம்னா, உத்திராடம் 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2ஆம் பாதங்களை அபிஜித் நட்சத்திரம் என்று நாம் அழைக்கிறோம். இப்ப நம்ம அந்த பஞ்சாங்கம், இந்த பஞ்சாங்கத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம், சடங்குகளாக இருக்கட்டும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடுறோம், இல்ல கிரக பிரவேசம் செருமனி நடக்குது, இல்ல திருமணம் நடக்குது. எதுவா இருந்தாலும் நாம ஏதான ஒரு பிரேயர், ஏதான ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சங்கல்பத்தை சொல்கிறோம். இது சைக்காலஜில ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது நம்மளுடைய சம்பிரதாயத்துல ரொம்ப விசேஷமா. ஏன்னா நமக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில நம்ம கர்ம வினை இல்லாம எப்படி பயணம் பண்றதுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல நம்ம என்ன சொல்லிடுவோம், அந்த இறைவனுடைய ஆணையினால் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இந்த காரணத்திற்காக இந்த காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த காரியத்தை செய்வோம். அப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா, நம்ம எந்த நாள்ல பண்றோமோ அந்த நாளுடைய திதி, வார, நட்சத்திர, யோக, கரண இது 5ஐயும் நம்ம சொல்லிடுறோம். சொல்லி இந்த நாள்ல, இந்த சுபகரமான இந்த நாள்ல இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அல்லது நாங்கள் செய்கிறோம் இல்ல சொல்லிடுறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், நம்ம எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம ஜிபிஎஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி நம்முடைய லொகேஷனையும் நம்ம பதிவு செய்யறோம். நம்ம லொகேஷனை சாதாரணமா பதிவு செய்யல, இந்த பிரபஞ்சத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத மொத்தமா பதிவு செய்யறோம். அதைத்தான் நம்ம சங்கல்பமா இப்ப முதல் வகுப்பு ஜாமக்கோல் வகுப்புக்கும் பண்ணோம். நம்மளுடைய இந்த அடிப்படை வகுப்புக்காக நம்ம ஒரு சங்கல்பம் சொன்னோம். அது கொஞ்சம் நீளமா இருந்தது இல்லையா, அந்த நாளுடைய பிரார்த்தனை கொஞ்சம் நீளமா இருந்திருக்கும். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதுல பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது தேவநாகரி. அதாவது ஹிந்தி, சம்ஸ்கிருதம்லாம் ஒரு காமனான ஒரு ஸ்கிரிப்ட்ல தான் எழுதுறோம். அதுக்கு தேவநாகரி லிபின்னு பேரு. அதை நீங்க பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க, கீழே அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது, அது அந்த சம்ஸ்கிருதத்தை அப்படியே தமிழ்ல எழுதியிருக்கும். அதுக்கு பேர் டிரான்ஸ்லிட்ரேஷன் பேர் ஆங்கிலத்துல. இந்த பிங்க்ல இருக்கிறது டிரான்ஸ்லிட்ரேஷன், நீல கலர்ல இருக்கிறது டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு நீல கலர்ல கொடுத்துருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல அந்த மெதுவா நான் சொல்றேன் பாருங்க. அஸ்ய ஸ்ரீ பகவதோ மகாபுருஷஸ்ய விஷ்ணோ ராஜ்யா அப்படிங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ரீங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அடியன் இன்னைக்கு கொடுத்திருக்கிற அர்த்தம் ஸ்ரீங்கிறது மகாலட்சுமி. அஸ்யனா இந்த மகாலட்சுமியுடன் இருக்கக்கூடிய பகவான் மகாபுருஷன் விஷ்ணுவுடைய கட்டளையினால், ஆணையினால் நம்ம ஏன் விஷ்ணு எடுக்கிறோம் அப்படின்னா, சிருஷ்டி, ஸ்திதி, லயம் 3 இருக்கு இல்லையா. கிரியேஷன் பிரம்மா, மெயின்டெனன்ஸ், சஸ்டெனன்ஸ் விஷ்ணு தான். அப்ப நம்ம அந்த வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம மகாவிஷ்ணுவை தான், இந்த ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடியிருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய கட்டளையினால். அடுத்து பாருங்க, பிரவர்த்தமானஸ்ய நடந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அத்ய பிரம்மணஹா த்விதீய பரார்த்தே. அத்யனா இப்பொழுதுன்னு அர்த்தம், இன்றுன்னு அர்த்தம். பிரம்மணஹானா பிரம்மனுடைய, அதாவது இன்று இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரி பொசிஷன்ஸ் தான். நிறைய பிரம்மாக்கள் போயிட்டே இருப்பாங்க, நிறைய மனுக்கள் போயிட்டே இருப்பாங்க அந்த கால அளவுக்கு தகுந்த மாதிரி. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய த்விதீய பர அர்த்தே. அர்த்தன்னு சொன்னா பாதின்னு அர்த்தம். நம்ம சொல்றோம் இல்லையா, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அர்த்த அஷ்ட, 8ல் பாதி 4, அதான் அர்த்தாஷ்டம இல்லையா. அப்ப த்விதீய பரார்த்தேனா இரண்டாவது பாதியில்னு அர்த்தம். அப்ப இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய செகண்ட் டேர்ம், அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைம் மினிஸ்டர் 5 இயர்ஸ் இருக்காருன்னா 2.5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படி புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த பிரம்மாவுடைய பாதி பதவி காலம் முடிஞ்சு போச்சு, 2வது பாதியில் இருக்கும். அடுத்து ஸ்ரீ ஸ்வேத வராக கல்பே.
இப்ப இந்த கல்பம்னா என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் பின்னாடி நான் விளக்கம் சொல்ல போறேன். இப்ப வைவஸ்வத ஸ்ரீ ஸ்வேத வராக அப்படிங்கிறது பெயர். இப்பொழுது நடைபெறும் ஸ்வேத வராக கல்பத்தில், கல்பத்தில்னா ஒரு கால அளவுன்னு இப்போதைக்கு புரிஞ்சுக்கலாம், பின்னாடி அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அடுத்தது வைவஸ்வத மன்வந்தரே, அதே மாதிரி மன்வந்தரம் அப்படிங்கிறதும் ஒரு கால அளவு. இப்பொழுது வைவஸ்வத மன்வந்திரத்தில் அர்த்தம். அடுத்து பாருங்க, அஷ்டாவிம்சதிதமே கலியுகே, கலியுகேன கலியுகத்தில் அஷ்டாவிம்சதி, விம்சதினா 20, அஷ்டாவிம்சதினா 28. 28வது கலியுகத்தில் பிரதம பாதே, முதல் கால் பகுதியில். இந்த பாதகான சம்ஸ்கிருதத்துல சொன்னா அதற்கு 1/4, 1/4, 25%, கால் பங்குன்னு பொருள். சம்ஸ்கிருதத்துல கால்ல இருக்கக்கூடிய பாதங்கள், அதாவது நம்ம ஃபுட்டு ஃபீட் எல்லாம் சொல்றோமே, அதற்கும் பாதகா தான். ஆனா இங்க அர்த்தம் வந்து கால் பங்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நட்சத்திர பாதங்கள் 13 பாகை 20 கலைய 4ஆ பிரிச்சு 3 பாகை 20 கலைய ஒரு நட்சத்திர பாதமா சொல்றோமா, அந்த பாதங்கிறது கால்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அதுதான் நம்ம ஜோதிஷத்துல பாதம், 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்லாம் சொல்றோம். அடுத்து ஜம்பு தீபே, தீபம்னா வந்து தீவுன்னு அர்த்தம். ஜம்பு பழம், அது ஒரு பழம்னா நாவல் பழத்தை தான் ஜம்பு பழம்னு சொல்றோம். அப்ப இந்த நாவல் மரங்கள் நிறைந்த அந்த தீவு தான் நம்ம ஜம்பு தீபான்னு சொல்றோம். தீபேன்னு சொன்னா தீபத்தில், அந்த தீவில் அப்படின்னு அர்த்தம். பாரத வருஷே, பாரதம் என்கின்ற நிலப்பரப்பில்னு அர்த்தம். பரத கண்டே, அப்ப அந்த பாரதம் என்கின்ற நிலப்பரப்பில, அதுக்குள்ள அந்த தமிழ்ல தவறா இருக்கு, அது பரதான்னு சொல்லணும். பரத கண்டேன்னு சொன்னா பரத என்கின்ற நிலத்தின் ஒரு பகுதி. அப்ப பாரதம் என்கின்ற ஒரு பெரிய நிலப்பரப்புல பரத என்கின்ற ஒரு பகுதி. அதுல தமிழ்ல பாரதம்னு தப்பா இருக்கு, கை போயிடும், அது பரதான்னு போடணும். அடுத்து ஷகாப்தே, ஷகாப்தே அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம் இல்லையா. இப்ப மௌரியன் ஈரா, அல்ல குப்தா ஈரா, முகல் ஈரா, ஒரு கால அளவுதான் அது ஷகாப்தேங்கிறது. அடுத்தது நேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே, தட்சிணான்னு சொன்னாலே நிறைய அர்த்தம் இருக்கு. இதுல வந்து தெற்குன்னு அர்த்தம் இல்லையா. ரைட் ஹேண்ட் சைடுக்கும் தட்சிணை தான், தெற்கு திசைக்கு தட்சிணான்னு பேரு. மேரோகோனா மேரு மலையினுடைய தெற்கு திசையில இருக்கிறோம், அதனால அந்த மலை மேரு மலையினுடைய தெற்கு பகுதியில், தெற்கில். அடுத்து பாருங்க, அஸ்மின் வர்த்தமானாம் வியாவகாரி காணாம், இங்க நடந்து கொண்டிருக்கின்ற, நடைபெற்று கொண்டிருக்கும். இப்ப நம்ம தமிழ்ல அந்த 60 வருடங்கள் சொல்றோம் இல்லையா, பிரபவ விபவன்னு ஆரம்பிக்கிறது. அப்ப பிரபவாதீனாம் சஷ்டி சம்வத்சரனா ஆண்டுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல சம்வத்சரம்னா ஒரு ஆண்டு, மத்தியன மத்தியில். பிரபவாதீனாம் அப்படின்னா பிரபவ முதலிய 60 ஆண்டுகளுடைய மத்தியில் அர்த்தம். அதான் இங்க சொல்லியிருக்கு, பிரபவ முதலிய 60 வருடங்களின் மத்தியில் போடணும், வருடங்களில் போட்டனா. விஸ்வாவசு நாம சம்பத்சரே, விஸ்வாவசு என்ற பெயருடைய வருடத்தில் தட்சிணாயனே, நமக்கு தெரியும் இல்லையா தட்சிணாயனே அப்படின்னா வந்து இப்ப நம்ம வந்து மகர ராசிலேருந்து மிதுன ராசி வரைக்கும் சூரிய பகவான் பயணம் பண்றத உத்தராயணம்ங்கிறோம். அப்ப அவர் வந்து கடகத்திலிருந்து நம்ம தனுசு வரைக்கும் அவர் பயணம் பண்றத தட்சிணாயனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்ப நம்ம சூரிய பகவான் தனுசுல தான் இருக்கிறாரு, அதனால தட்சிணாயனம் முடிய போறது இல்லையா. மகர மாசம் ஆரம்பிக்கும் பொழுது தட்சிணாயனம் முடிய போகுது, இப்ப தட்சிணாயனத்துல இருக்கும். அதனால தட்சிணாயனே, தட்சிணாயனத்தில் இப்ப பாத்தீங்கன்னா மார்கழி தை அப்படிங்கறத ஹேமந்த ருத்துன்னு பேர் வச்சிருக்கோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்து ஷரத் ருத்து நடந்தது, இப்ப ஹேமந்த. சோ அத வந்து ஹேமந்த ருத்துங்கிறதுனால ஹேமந்த ருத்து சொல்றோம். அப்புறம் தனுர் மாசே, சம்ஸ்கிருதத்துல நம்ம சித்திர வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசின்னு அப்படி சொல்லிட்டு வர்றதுக்கு போல ஜோதிடத்துல உள்ள ராசி பெயர்களே தான் மாதங்களுடைய பெயர்கள். இப்ப வந்து சித்திரையை வந்து சம்ஸ்கிருதத்துல மேஷ மாசம்னு சொல்லுவோம், வைகாசிய ரிஷப மாசம், இப்ப வந்து மார்கழிய வந்து தனுர் மாசம், தனுசு மாசம், அதனால தனுர் மாசே. வளர்பிறைய சுக்ல பட்சம்னு சொல்றோம், தேய்பிறைய கிருஷ்ண பட்சம்னு சொல்றோம். சுக்லனா வெள்ளை, கிருஷ்ணனா கருமை, அதனால
சுக்லபக்ஷத்தில் வளர்பிறையில் பிரதம்யாம் சுபதிதௌ. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், இன்னைக்கு திதியோட 12 சந்திர பகவான் சூரியன் பகவான்ல இருந்து 12 பாகை தாண்டாதனால இன்னைக்கு பிரதமை திதி. அதனால பிரதம்யாம் சுபதிதௌ, சுபமான திதியில், மங்களகரமான திதியில். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனி வாசரே, சனிக்கிழமையில் இன்னைக்கு இப்ப மூல நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. சோ மூல நட்சத்திர யுக்தாயாம், மூல நட்சத்திரத்தில் இந்த யோகத்தையும் கரணத்தையும், சில யோகங்கள் விசேஷமா இருக்கு, சில யோகங்கள் விசேஷமா இல்லாததுனால நம்ம அந்த பெயர்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிடுறோம்? விஷ்ணு யோக, விஷ்ணு கரணான்னு சொல்லிடுறோம். அதனால ஸ்ரீ விஷ்ணு யோக, ஸ்ரீ விஷ்ணு கரண. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதௌ, இப்படிப்பட்ட குணங்களை உடைய விசேஷமான மங்களகரமான திதியில் அடுத்த பக்கத்துல வச்சு நினைக்கிறேன். ஆமா, அப்ப அடுத்த திரும்ப என்ன சொல்லுவோம்? இப்ப என்ன பண்றோம்? நம்ம ஜிபிஎஸ் மாதிரி நம்மளோட எக்ஸாக்ட் லொகேஷன், நம்ம இந்த பிரபஞ்சத்துல எங்க இருக்கிறோங்கிற லொகேஷனை கொடுத்துட்டு இந்த பஞ்சாங்கத்தை வாசிச்சோம் இல்லையா? அந்த திதி வார நட்சத்திர யோகா கரணவை வாசிச்சுட்டு திரும்பவும் என்ன சொல்றோம்? ஸ்ரீ பகவதாஜ்ஞா, ஸ்ரீ பகவத் பிரீத்தியர்த்தம். பகவதாஜ்ஞானா பகவானுடைய ஆணையினால், பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகத்திற்கு, அருளிற்கு பாத்திரமாவதற்காக. இப்ப அடியன் வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவனா இருக்கிறதுனால நான் பகவத் பிரீத்தியர்த்தம்ங்கிறதுக்கு பதிலா நான் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம்னு சொல்லிடுவேன். சிவபெருமான வழிபடுறவங்க ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு மாத்தி சொல்லிக்குவாங்க. ஆனா நம்ம எல்லோரும் வேத சித்தாந்தங்கள் சிவபெருமான வழிபடுறவங்களும் இருக்காங்க, கணபதி வழிபடுறவங்களும் இருக்காங்க. அதனால பகவத் பிரீத்தியர்த்தம்னு பொதுவா சொல்லிட்டோம். நம்ம வேதாத்ரி மகர்ஷி ஐயா இதெல்லாம் தமிழ்ல பிரார்த்தனையா அருமையா சொல்லியிருப்பாரு. அவரு இறைவன் கூட சொல்ல மாட்டாரு, அருட்பேராற்றல் கருணையினால். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? பகவத் ஆக்ஞையானா இறைவனுடைய கட்டளையினால் அந்த அருள் வேண்டும் கேட்கிறோம் இல்லையா? அததான் அவர் எப்படி சொல்லிட்டாரு? அருட்பேராற்றல் கருணையினால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. தமிழகம் வாழ்க சொல்லல, பாரதம் வாழ்க சொல்லல, வாழ்க வையகம்னு சொல்லிட்டாரு. அடுத்தது பாருங்க, அப்ப பகவானுடைய அன்பிற்கு பாத்திரமானோம், அவருடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த சங்கல்பம் நான் எதுக்காக பண்ணேன்? நம்மளுடைய வகுப்பு வெற்றிகரமாக நடைபெறணும். அப்ப என்ன சொல்லிட்டேன்? ஸ்ரீ கற்பகங்கிறது சம்ஸ்கிருதத்துல கல்பக, கல்பக விருட்சம்ங்கிறது நம்ம தமிழ்ல கற்பக விருட்சம் சொல்லுவோம். அதனால ஸ்ரீ கல்பக விநாயக ஜோதிஷ வித்யாலயஸ்ய. அப்புறம் 2 வித்யாலயம் சேர்ந்து இருக்கு இல்லையா? அடுத்தது பாருங்க, ஸ்ரீஹரி ஜோதிஷ வித்யாலயஸ்ய. அப்ப என்ன அர்த்தம்? கற்பக விநாயக ஜோதிஷ வித்யாலயம் மற்றும் ஸ்ரீஹரி ஜோதிஷ வித்யாலயம் இதனுடைய பராசர ஜோதிஷ நாடி ஜோதிஷம் ச, பராசர ஜோதிஷம் நாடி ஜோதிஷம் ச, பராசர ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம். மூலபூத கக்ஷா, கக்ஷான கிளாஸ், மூலபூதனா அடிப்படை, ஃபண்டமெண்டல். பிரசித்தியர்த்தம், சித்தின்னு சொன்னாலே வெற்றின்னு அர்த்தம். அதான் நம்ம அஷ்டமா சித்தின்னு சொல்றோமா, அதெல்லாம் வெற்றி, அந்த ஆன்மீக சாதனையில வெற்றி அடைவதுதான் சித்தின்னு சொல்றோம். சோ அந்த அடிப்படை வகுப்பினுடைய வெற்றிக்காக அடுத்து ஆச்சாரியானாம் சர்வாபீஷ்ட பல சித்தியர்த்தம். ஆச்சாரியானம்னா நமக்கு வகுப்பு நடத்தக்கூடிய 2 ஆச்சாரியர்களுடைய சர்வாபீஷ்ட எல்லா விதமான அவர்களுடைய பல சித்தியர்த்தம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விருப்பங்களும் நிறைவேறுவதற்காக. அதுக்கு அடுத்த லைன் பாருங்க, சர்வேஷாம் சாத்ரானாம் ஞான அபிவிருத்தியர்த்தம். நம்ம வகுப்புல படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய ஞான விருத்திக்காக என்ன செய்யறோம்? வயம் பிரார்த்தனாம் குர்மஹ, நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இப்படின்னு சொல்லிட்டு தான் கணானாம் துவா கணபதிமோ சகனாபவத்துவோ, இந்த ஹயகிரிவர் மந்திரமோ ஆஞ்சநேயர் மந்திரமோ இதெல்லாம் நவகிரக மந்திரமோ இதெல்லாம் சொல்றோம். இது எதுக்காண்டி சொல்றோம் அப்படின்னா, இது இத சொல்றச்சே நமக்கு ஒரு சவுண்ட் எனர்ஜி கிரியேட் ஆகுது இல்லையா? அந்த ஒலிகள் இந்த சம்ஸ்கிருதத்துல ஏன் பிரார்த்தனை செய்யணும்? எல்லா மொழியிலும் தாராளமா நம்ம பிரார்த்தனை செய்யலாம். தமிழ்ல பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னா தாராளமா தமிழ்ல பிரார்த்தனை செய்யலாம். பிரார்த்தனையில நம்மளுடைய பாவனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாவனை சரியான பாவனையோட பிரார்த்தனை செஞ்சா
நமக்கு மொழிலாம் ஒரு ஒரு இடையூறே கிடையாது. எந்த மொழியில வேணாலும் பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் நமக்கு அந்த பாவனையை எல்லா சமயத்திலும் அந்த பாவனையை நம்ம கொண்டு வர முடியறதில்லை. அதுக்காக அந்த நாள்ல என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாள்ல பிரார்த்தனைகளை சம்ஸ்கிருதத்துல வைத்ததுக்கு காரணம், நம்ம நாட்டுல நிறைய சாஸ்திரங்கள் சம்ஸ்கிருத மொழியில தான் எழுதப்பட்டது. ஜோதிஷமும் அப்படிதான். நம்ம நிறைய மொழிகளை பேசினா கூட எழுத்துப்பூர்வமா இருக்கிறதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல வச்சிருந்தாங்க. ஏன் வச்சிருந்தாங்க அப்படின்னா, சம்ஸ்கிருதம் இந்த உலகத்துல யாருக்குமே தாய்மொழி கிடையாது. அது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமான ஒரு பொதுவான அது மொழி. சம்ஸ்கிருதத்துல ஏன் பிரார்த்தனை வச்சாங்கன்னா, இப்ப மும்பைல ஒரு மகாலட்சுமி கோவில் இருக்கு, பிரசித்தமான கோவில். அங்க ஒரு மராட்டிக்காரர் கோயிலுக்கு போறாரு. அங்க உள்ள பட்டர் மகாலட்சுமி நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்றாரு. அதே மராட்டிக்காரர் ஸ்ரீரங்கத்துல கோவில்ல தாயார் சந்நிதிக்கு வர்றாரு. இங்க நம்ம பட்டர் அதே அர்ச்சனைய அதே நாமாவளிய சம்ஸ்கிருதத்தை சொல்றாரு. அப்ப அந்த நபருக்கு ஒரே மாதிரி இருக்குமா, காதுல ஒலிகள் விடுமா? நம்ம இங்க இருக்கோம், நம்ம அங்க போனாலும் அதே கேஸ் தான். அதனால காமனா வச்சிருந்தாங்க சில விஷயங்களை. சில இந்த மொழியில சில விசேஷங்கள்லாம் இருக்கு. அது ஒரு பெரிய டாபிக். அதை நம்ம ஒரு தனியா வாய்ப்பு கிடைச்சா வேற ஒரு சந்தர்ப்பத்துல அதை பத்தி பேசலாம். சோ இப்ப இந்த பிரார்த்தனைங்கிறது இந்த அளவுக்கு இதுல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சங்கல்பத்தில் கூறக்கூடிய கால அளவுகள், அதாவது கல்பம், மன்வந்தரம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கல்பம் அப்படிங்கிறது பிரம்மாவினுடைய பகல் வேளையாக சொல்கிறாங்க. அதாவது அது 1000 யுகங்கள், 4.32 பில்லியன் மனித ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு கல்பம் என்பது 14 மன்வந்தரங்களாக சொல்லப்படுகிறது. ஒரு கல்பம் முடிந்தால் பிரம்மாவுடைய ஒரு நாளினுடைய பகல் வேளை முடிந்தது. அவருடைய இரவுதான் பிரளய காலம். அது மாதிரி ஒரு மன்வந்தரம் என்பது மனுவினுடைய வயது. இப்போ ஒரு மன்வந்தரம் அப்படின்னா 306.72 மில்லியன் மனித ஆண்டுகள், அதாவது 71 மகா யுகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 4 யுகங்கள் நமக்கு தெரியும்: சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்களும் சேர்ந்தால் ஒரு மகா யுகம் அப்படின்னு நாம் அழைக்கிறோம். ஒரு சத்திய யுகம் அப்படிங்கிறது 1.728 மில்லியன் மனித ஆண்டுகள். ஒரு திரேதாயுகம் 1.296 மில்லியன் மனித ஆண்டுகள். ஒரு துவாபர யுகம் 864,000 மனித ஆண்டுகள். ஒரு கலியுகம் 432,000 மனித ஆண்டுகள். ஸோ இது எல்லாம் சேர்த்தோன்னா ஒரு சத்தியயுகம், ஒரு திரேதாயுகம், ஒரு துவாபர யுகம், ஒரு கலியுகத்தை சேர்த்தால் கூட்டினோன்னா 4.32 மில்லியன் மனித ஆண்டுகள், ஒரு மகா யுகம் அப்படிங்கிறது கணக்கு நமக்கு கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு நம்ம அயனம் சொல்கிறோம் இல்லையா, உத்தராயணம், தட்சிணாயணம். தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்திராயணம், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயணம். அப்புறம் நம்ம ருத்துக்கள் சொல்கிறோம். சித்திரை வைகாசி வசந்த ருது, ஆணி ஆடி கிரீஷ்ம ருது, ஆவணி புரட்டாசி வருஷ ருது, ஐப்பசி கார்த்திகை சரத் ருது, மார்கழி தை ஹேமந்த ருது, மாசி பங்குனி சிசிர ருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடிலேருந்து பங்குனி வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் சம்ஸ்கிருத மாதத்தினுடைய பெயர், ருத்து மற்றும் அயனம்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், வரிசையாக எல்லா மாதங்களையும் போட்டு அமாவாசை முடிந்து பிரதமை முதல் பௌர்ணமி வரை சுக்லபக்ஷம் வளர்பிறை, பௌர்ணமி முடிந்து பிரதமை முதல் அமாவாசை வரை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. வாழ்க வளத்துடன்.